நில அபகரிப்பு புகாரில் திமுக பிரமுகரும் அபிஷேகபுர கோட்ட தலைவருமான அறிவுடை நம்பி கைது செய்யப்பட்டார். திருச்சி செந்தண்ணீர்புரம் காந்தி தெருவைச் சேர்ந்தவர் கமலா. இவருக்கு சொந்தமான உறையூர் நாச்சியார்பாளையம் தெருவில் உள்ள வீட்டில் திமுக பிரமுகரும் அபிஷேகபுர கோட்ட தலைவருமான அறிவுடை நம்பி வசித்து வந்தார். வீட்டு வாடகையை தராமலும் வீட்டை காலி செய்யவும் மறுத்து வந்த அறிவுடை நம்பி தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக திருச்சி போலீஸ் கமிஷனர் மாசானமுத்துவிடம் கமலா புகார் செய்தார். இதேபோல உறையூரைச் சேர்ந்த காமராஜ் என்பவரும் தனது வீட்டை அறிவுடை நம்பி அபகரித்துள்ளதாகவும் அதை மீட்டுத் தரக் கோரியும் போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளித்திருந்தார். போலீஸ் கமிஷனர் மாசானமுத்துவின் உத்தரவுப்படி உதவி கமிஷனர் ஜெயச்சந்திரன் இந்த புகார்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி அறிக்கை அளித்தார். இதன் அடிப்படையில் அறிவுடை நம்பியை ஏர்போர்ட் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பின் அறிவுடை நம்பி கைது செய்யப்பட்டு திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். அறிவுடை நம்பியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போகும்போது அங்கு பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டு இருந்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.